தோழர்களுக்கு வணக்கம். அமெரிக்க வாழ் இந்தியர்களின் நிலையை நினைக்கும் போது, அவர்கள் அனுபவித்த கொடுமையை நினைக்கும் போது உண்மையிலேயே நெஞ்சமெல்லாம் பதறுது, கொலை நடங்குது. இந்த நிமிஷம் இந்த காணொலியை பண்ற இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு மாதிரி படபடப்பாவே இந்தியர்களுடைய நிலை இப்படி ஆயிடுச்சு. அதுவும் ஆளும் அரசாங்கத்தினாலேயே இப்படி மக்கள் நம்ம தொப்புள் குடி உறவுகள் பாதிக்கப்பட்டு கொடுமையை அனுபவிக்கிறாங்களே என்று நினைக்கும் போது அந்த படபடப்பு என்னால இந்த காணொளி பண்ண முடியாத நிலைமையில கூட உண்மையிலேயே அவ்வளவு ஒரு வருத்தமா இருக்கு. என்ன நடந்தது, எதை பத்தி பேச போறோம் என்று பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய திராவிட பேச்சரங்க சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலிய தயவு செஞ்சு இறுதி வரை கடைசி வரை பாருங்க. ஏன்னா மிக மிக முக்கியமான காணொளி. எல்லாத்துக்குமே தெரியும், ஜனவரி 20 அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றுக்கிட்டாரு. அவரு பதவியேற்றுக்கிட்டதுக்கு பிறகு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பிச்சாரு. அதுல ஒரு சிலது ஐநா சபைக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிட்டாரு. வங்கதேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் அளித்து வந்த நிதி உதவியை நிறுத்திக்கிட்டாரு. அதே போல அமெரிக்காவுல குடியுரிமை இல்லாம சட்டத்துக்கு புறம்பாக குடியேறி இருந்தவங்கள நாட்டை விட்டு வெளியேற்றினாரு. அதுல மெக்சிகோ, பிரேசில், இந்தியாவுல போன்ற நாடுகள் வாழ்ந்து வந்தவர்களை அமெரிக்கா விட்டு திருப்பி அனுப்பப்பட்டது. அப்படி அனுப்பப்பட்டவங்கள 104 பேரை C-17 என்ற இராணுவத்தின் மூலமாக இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டாங்க. அந்த அனுப்பப்பட்டவங்கள 30 பேர் பஞ்சாபை சேர்ந்தவர்கள், 33 பேர் ஹரியானா, குஜராத்தை சேர்ந்தவங்க, 3 பேர் யூபி, மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள், 2 பேர் சண்டிகரை சேர்ந்தவங்க, மொத்தம் 68 பேர். இந்த விமானம் பஞ்சாப்ல இருக்கிற அமிர்தசரஸ் சர்வதேச விமான நிலையத்துக்கு பிப்ரவரி 5 இறங்கியது. அதுல இருந்து தகலி கிராமத்தை சேர்ந்த அரவிந்த் சிங் என்பவர் தன்னுடைய அனுபவங்களை கூறினாரு. அதாவது வேலை விசா வாங்குவதற்காக 42 லட்சம் ஏஜென்ட் கிட்ட கொடுத்திருக்காரு. அந்த கடைசி நேரத்துல விசா கொடுக்கப்படவில்லை. வேற வழி இல்லாம டெல்லியில இருந்து கத்தார் வழியாக பிரேசில் போய் அங்கிருந்து விமானம் மூலமாக அமெரிக்கா அழைத்து செல்வதாக சொன்னார்கள். ஆனா அப்படியும் அழைத்து செல்ல, டாக்ஸி மூலமாக கொலம்பியா போய் அங்கிருந்து பனானாவுக்கு போயிருக்காரு. பனானாவில இருந்து அங்கு கப்பல் மூலமாக அழைச்சிட்டு போறதாக சொன்னவங்க அப்படியும் அழைச்சிட்டு போகல. இதற்கு பிறகு அவர் சொல்றாரு, மலைப்பகுதியில் நடந்தே சென்றோம் என்று சொல்றாரு. அங்கிருந்து மெக்சிகோ எல்லைக்கு சிறிய படகு மூலமாக போயிருக்கிறாரு. அவர் கூட போனவங்க பல பேரு, அவரோட பயணிச்சவங்க பல பேர் வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக ரொம்பவும் கவலையோட அவரு தெரிவிச்சிருக்காரு. அதே போல தாராப்பூர் கிராமத்தை சேர்ந்த சுக்பால் என்பவரு இதே போன்ற ஒரு தகவல்களை அவரும் ரொம்ப வேதனையோட சொல்லியிருக்காரு. அவர் கூட ஏறக்குறைய கடல் வழியா 15 மணி நேரம் பயணிச்சிருக்கிறாரு. 40 to 45 கிலோமீட்டர் மலைகளில் நடந்தே போயிருக்காங்க. காடு மலைகளை கடந்து கழுதையிலையும் பயணிச்சிருக்கிறாங்க. அப்படி கழுதையில போகும்போது காயம் ஏற்பட்டா அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படி விட்டுட்டு போனவங்க அங்கேயே இருந்து செத்து போயிடுறாங்க. அந்த மாதிரி இறந்த உடல்களை அவங்க வர வழியில பல பேரை பார்த்திருக்காங்க, இறந்து கிடந்தவங்கள. இப்படி போகும் வழி எங்கும் பிணங்களாகவே இருந்திருக்கு. அவங்கள மெக்சிகோல இருள் நிறைந்த சிறையில ஏறக்குறைய 14 நாட்கள் அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த 14 நாட்களும் சூரிய ஒளியை கூட அவங்க பார்த்ததில்லை என்று கவலையோட அங்க இருந்த அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நிறைய பேர் அவங்க கூட வந்தவங்க இறந்து போயிட்டதாகவும் சுக்பால் சிங்கும் அவருடைய அனுபவத்தை சொல்லியிருக்காரு. இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில வர 13ஆம் தேதி அமெரிக்காவுக்கு மோடி போறாரு. அங்க ஏறக்குறைய அமெரிக்காவுல 18,000 இந்தியர்கள் வசிப்பதாக சொல்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கைய
என்ன பண்ணலாம் ஏது பண்றான்ட்டு முடிவெடுக்கிறதுக்காக தான் மோடி போயிருக்காரு. அங்கிருந்து அழைத்து வரப்பட்ட இந்தியர்களை எப்படி அழைச்சு வந்தாங்கன்னாக்க, ஒரு கொடூர கிரிமினல் குற்றங்களை செய்த, அதாவது நடு ரோட்லயே வந்துட்டு ஆயுதங்களை எடுத்துட்டு போய் பல பேர் வெட்டி கொள்றீங்களா, பலாத்காரம் பண்றீங்களா, அல்லது ரயில் ரயில் ஆக்சிடென்ட் ஏற்படுத்துறீங்க, தீ மூட்டுறீங்களா, இந்த மாதிரி ஒரு தீவிரவாதிகளை கொலை குற்றவாளிகளை நடத்துவது போல கையும் காலும் சங்கிலியால கட்டி ஒரு அக்யூஸ்டுகளை கூட்டிட்டு வர மாதிரி அங்கிருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோ வெளியாகி இந்தியாவில் இருக்க அனைத்து எதிர்கட்சிகளும் தங்களுடைய கண்டன குரல்களை எழுப்பிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இந்தியர்கள் அனைவரும் தங்களுடைய சகோதரர்களுக்கு, தங்களுடைய உறவினர்களுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்குதே என்று கொந்தளிச்சு போய் இந்திய மக்களே நிம்மதி இல்லாம, ஒரு அரசாங்கம் நமக்குன்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருந்து இந்த மாதிரி ஒரு கொடுமையை இந்தியர்கள் அனுபவிக்கும் போது, நம்மளுடைய பாரத பிரதமரா இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் இதுவரைக்கும் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல, வாயே திறக்கலையே என்று மக்கள் எல்லாம் வேதனைப்பட்டு இருக்கும்போது பிரதமர் என்ன செஞ்சிட்டு இருக்காருனாக்க, உத்தரப்பிரதேசத்துல நடக்கிற கும்பமேளாவுல கலந்துகிட்டு போய் அங்க போய் குளிச்சிட்டு இருக்காரு. அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு உத்தரவு பிறப்பிச்சு மக்களை எப்படி மீட்டு வரலாம், சட்டத்தின் துணை கொண்டு இவர் ஒரு பிரதமர் ஒரு உத்தரவு போட்டாக்க அந்த மக்களை வந்து பாதுகாப்பாக அங்கிருந்து கூட்டிட்டு வந்து சக மரியாதை உரிய மரியாதையோடு கூட்டிட்டு அழைத்து வந்து விடக்கூடிய அதிகாரம் பிரதமர்கிட்ட இருக்கும்போது இவர் போய் கும்பமேளாவுல குளிச்சுட்டு மக்கள் நல்லா இருக்கணும், வளமோட இருக்கணும்னு வேண்டுதலை வைக்கிறாரு, மூட நம்பிக்கையை பரப்புறாருன்னா இந்த பிரதமர் நாட்டுக்கு தேவையா? இவரு வந்து அவர் பதவியை விட்டு விலகினாலே மக்கள் நல்லா இருப்பாங்க. இந்த பிரதமர் இருக்கிறதுனாலதான் மக்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு துயரங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பாராளுமன்றம் இன்னைக்கு கூடுது, எதிர்கட்சிகள் எல்லாம் கொந்தளிச்சு போய் இதுக்கு என்ன நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க, ஏன் மக்களை வந்துட்டு இப்படி கை கால்களை கட்டி போட்டு சங்கிலியால கட்டி போட்டு கொண்டுட்டு வரீங்க என்று கேள்விகளை எழுப்பும் போது நீங்க பதில் சொல்லியே தான் ஆகணும்னு கண்டன குரல்கள் பாராளுமன்றத்துல தெரிவிக்கும் போது, வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் மிகவும் ஆணவத்தோட திமிரோட, இது பிஜேபிக்கே இருக்கக்கூடிய திமிரு ஆணவம், அந்த ஆணவத்தோட பேசுறாரு. அவங்க சட்டப்படிதான் இப்படி அழைச்சு வந்திருக்காங்க என்று ஆணவத்தோட பேசுறாரு. நான் கேக்குறேன், ஜெய்சங்கர் அவரை பார்த்து நான் கேக்குறேன், மோடியை பார்த்து கேக்குறேன், இந்த பிஜேபி அரசாங்கத்தை பத்தி கேக்குறேன். அப்படியே ஒரு சட்டம் இருக்கிறதாவே இருக்கட்டுமே, முறைப்படி குடியேறினவங்கள நாடு கடத்தும் போது கைவிலங்கு போட்டுதான் அனுப்ப வரணும்னு ஒரு சட்டம் இருக்கிறதாவே வச்சுக்கலாமே. அதை ஏன் ஒரு அரசாங்கம் ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவங்க கேட்கலாம்ல? அவங்க என்ன அக்யூஸ்டா, எதுக்காக அவங்கள வந்து விலங்கு போட்டு அழைச்சிட்டு வரணும் என்று கண்டனம் தெரிவிக்கலாம்ல? மோடி என் நண்பர், இது ட்ரம்ப் என்னுடைய நண்பர், அவருக்கு நான் வந்து முழு ஆதரவு கொடுக்குறேன், சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ற பிரதமர் ஏன் இது வரைக்கும் ஒரு கண்டனம் தெரிவிக்கல? அவங்கள கை விலங்கு போடாம மரியாதையா கூட்டிட்டு வந்து விட்டா என்ன ஆயிர போகுது? இது வரைக்கும் எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சுட்டு இப்படி ஒரு இந்தியர்களை கொடுமைப்படுத்துறாங்களேன்ட்டு வேதனைப்பட்டுட்டு நிம்மதி இல்லாம தவிழ்ச்சிட்டு இருக்கும்போது இவர் கும்பமேளாவுல போய் குளிச்சிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பிரதமர், இப்படி ஒரு கேவலமான பிரதமர் நாட்டுக்கு தேவையா? எதை பேசுறது எதை விடுறது என்று சொல்றதுக்கு ஏராள செய்திகள் இருக்குது. தினம் தினம் பரபரப்பு தான். எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் அங்க சாதிய அடக்குமுறைகள், வன்கொடுமைகள் நடக்குது. இத ஆதாரங்களோட பேசுறதுக்கு எனக்கு பல்வேறு தரவுகள் இருக்குது. ஆனாலும் இந்த காணொளி வந்துட்டு அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்காக நம்ம வந்து சிறப்பா அந்த இந்தியர்கள் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னும் 18,000க்கு மேற்பட்ட இந்தியர்கள் அங்க இருக்கிறதாக சொல்றாங்க. இன்னும் அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகும்னு தெரியல. இந்திய மக்கள் தான் வந்து நம்மளுடைய தொப்புள் குடி உறவு அங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்காக தொடர்ந்து நம்ம வந்து குரல் கொடுக்கணும். அந்த மோடி அந்த அரக்கனோட காதில் விழும்படி நம்ம மக்கள் வந்து கண்டன குரல்களை எழுப்பி
அங்க இருக்கிற மக்களை பாதுகாப்பாக கொண்டுகிட்டு வந்து இந்தியா சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம இந்தியர்களாகிய ஒவ்வொருவருக்கும் இருக்கு என்று கேட்டுக்கொண்டு, இந்த காணொலியை பாக்குறவங்க உங்களுடைய ஆதரவு கொடுத்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போட்டு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.